ப்ரீகேஜிலேருந்து +2 வரைய சிபிஎஸ்சி போர்டில் அவங்க அப்பா அம்மா வந்து சொத்தை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்று, நகையை விற்று சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அவன் அந்த பையனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விளையாட முடியும்? அப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை கொடுக்குறீங்கன்னா லோயஸ்ட் பார்க்கக்கூடாது. அவனுக்கு திறமை இருக்கா, அவன் அதை ப்ராப்பராக பண்ணுவானா, அதை நீங்கள் செக் பண்ணிருக்கணும். ஏற்கனவே பண்ணியிருக்கானா, ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டியும் பண்ணியிருக்கான், கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கா, இதெல்லாம் தரவாக செக் பண்ணிருக்கணும். இங்கே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் உறுதியாக நடந்திருக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு சிபிஎஸ்சியோட தலைவர் ரிசைன் பண்ணிட்டாரு, செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னும் வரிசையாக ஒவ்வொன்றா ரிசைன் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ பசங்களுடைய ஃபியூச்சர் நீங்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இப்போ ரீவேல்யூஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ இடையில லாஸ்ட் சண்டே தான் முடிஞ்சுது. அது இந்த 7ஆம் தேதி தான் 7ஆம் தேதியோட முடிஞ்சுது. ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி 7 வரைக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்களா OSO? ஆமாம், ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் OSM சொல்கிறீங்க. ஆமாம் சார். ஸோ அதில் இந்த ஸ்கேனிங் இல்லாமல் வேற என்ன டெக்னிக்கல் எரர் நடந்து? அருமை. அதாவது சார், ஸ்கேனிங்லே என்ன படிக்கிறாங்கன்னா, அது ஒரு பையனுக்கு என்ன சொல்ல சில பேர் நான் படிக்க சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதேதான், ஒரு அந்த பேப்பரே இல்லை சார். இப்போ சோமசுந்தரம் என் பேப்பர் நான் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேஜ் என் பேப்பர் வருது, செகண்ட் பேஜ் இன்னொருத்தன், அது யாரோ எக்ஸோ ஒய்யோ அவருடைய பேப்பர் வருது. கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் 25 பக்கம் வேற ஒருத்தருடைய பேப்பர். எப்படி சார் நான் அக்செப்ட் பண்ண முடியும்?